வெல்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். இதில் கமெண்ட் செக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸ், எரர்ஸ் எல்லாம். ஓகே, கமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு லைன் ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் ப்ரோக்ராமுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்மளால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறாங்கன்னா இத்தனாவது லைன், இந்த லைன் என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும். தட் இஸ் கமெண்ட்டு. அந்த லைனை பார்த்தினா கமெண்ட்டு இங்கே சொல்கிறது. ஓகே, இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம C++ல் என்ன பண்ணுவோம், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுவோம். அது ப்ரோக்ராமில் ரன் ஆகாது, பட் அது என்ன மீனிங்னு நமக்கு சொல்லுவோம். அதே மாதிரி பைத்தானில் இந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஹேஷ் சிம்பிள் கொடுத்து ஏதாவது லைன் எழுதியிருந்தாங்கன்னா அந்த லைனோட அதோட என்ன சொல்கிறது, அந்த லைனை நமக்கு அது என்ன வேலை பண்ணுது அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு பைத்தானில் ஹேஷ் சிம்பிள், இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை நம்பர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லைன் கம்ப்யூட் த ஆவரேஜ் ஆஃப் த வேல்யூஸ். இந்த லைன் இப்படி பண்ணுது. இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு 0, அப்போது இது 0ன்ற வேல்யூவை அந்த ரிசல்ட்ன்ற வேரியபிளுக்கு நமக்கு அசைன் பண்ணுது. இந்த மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எரர்ஸ். எரர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது, அந்த ஒவ்வொரு எரரும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பைத்தானில் ஃபஸ்ட்டு 3 கைண்ட்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ் எரர், ரன் டைம் எரர் அண்ட் லாஜிக் எரர் அப்படின்னு 3 டைப் ஆஃப் எரர் இருக்குது. இந்த ஒவ்வொரு எரரை பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் எரர்னு என்ன, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, சின்டாக்ஸ்னால் அவங்க கொடுத்துருக்குற அந்த சின்டாக்ஸ் படியே இருக்கணும். அதுலேருந்து ஏதாவது மிஸ்டேக் ஆனிச்சு அப்படின்னா தட் இஸ் சின்டாக்ஸ் எரர். மொத்தம் எத்தனை எரர் சொல்லியிருக்கோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் எரர். ஒன்று சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று ரன் டைம் எரர், இன்னொன்று லாஜிக்கல் எரர். ஓகே, ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் எரர் எடுத்துக்குவோம். அப்படின்னா என்னென்னா அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூலை மீறி நம்ம ஏதாவது லைன் எழுதணும் ப்ரோக்ராமில் அப்படின்னா தட் இஸ் சின்டாக்ஸ் எரர். இப்போ x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 இப்படின்னு இருக்கிறதும் ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இப்படின்னு இருக்கிறதுமே சின்டாக்ஸ் எரரில் வரும். என்ன அப்படின்னா இப்போ ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய்யவும் 2வையும் எப்படி கூட்டிகிட்டு நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும், தட் இஸ் எரர். ஓகேவா, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒய்ன்றது ஒரு லெட்டர், 2ன்றது ஒரு ஸ்ட்ரிங், ஒய்ன்றது லெட்டர் இஸ் அ ஸ்ட்ரிங், அடுத்து 2ன்றது ஒரு நியூமரிக் வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ கொடுக்காத பட்சத்தில் இது ஒரு எரர் காட்டும். ஓகே, அடுத்து ரன் டைம் எரர். ரன் டைம் எரர்னால் என்ன அர்த்தம், 1 செகண்ட் மேலே வரேன். ஒரே லைனை வச்சு நம்ம இப்போ எரர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பயுமே சின்டாக்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கக்கூடாது. இது சின்டாக்ஸ் எரர். இப்போ இதே லைனை நம்ம மாற்றி போடுறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுக்குறோன்னா இந்த ஒய்க்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அது ஆன்சர் எடுத்துக்கிடும். அப்படி அசைன் பண்ணாத பட்சத்தில் அது ரன் டைம் எரர் காட்டும். ஓகே, இப்போ அதுக்கு என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா சின்டாக்ஸ் எரரில் லெஃப்ட் சைடு தான் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எந்த வேல்யூ அசைன் பண்ண போகிறோமோ அது இருக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு அந்த சைடு வரல. ஸோ அது சின்டாக்ஸ் எரர். ரன் டைம் எரரில் என்ன பண்ணல, கரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி எழுதிட்டான், ஒய் ப்ளஸ் 2ன்னு எழுதிட்டான், பட் ஒய்ன்னு கொடுத்துருக்கிறதுக்கு வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ இது ரன் டைம் எரர். இப்போ இது கூட எரர் கீழே காட்டும் நமக்கு. ஓகே, ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போது கீழே ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம், டிவைட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ப்ரோக்ராம் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஹேஷ் சிம்பிளில் போட்டிருக்கிறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம், கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, டிவைட் அண்ட் டிவைசர் அது ரெண்டும் தனித்தனியாக நம்மக்கிட்ட கெட் பண்ண சொல்லியிருக்கான். இப்போ எந்தெந்த வேரியபிளை நம்ம கெட் பண்ணணுமோ கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நமக்கு ரன் பண்ணி காட்டணும். ஓகே, இதில் டிவைட் அண்ட் பை டிவைசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, இப்போது ரன் டைம் பண்ணும்போது ரன் டைம் அப்போது நம்ம இதில் ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ தான் நமக்கு எந்த நம்பரையும் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கொடுப்பான். இப்போது நம்ம அவன் ப்ளீஸ் என்டர் 2 வேல்யூஸ் கட்டோன்னே 32,4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 32 4ஆல் வகுத்து 8.0 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கொடுக்கும்.
இதே சிஸ்டமில் நமக்கு கொடுத்துருக்க அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டு, ஓகே, சின்டாக்ஸ் எல்லாமே ரைட்டு, நம்ம எழுதிருக்கிறது எல்லாமே கரெக்டு. பட் நம்ம ரன் டைமாக கொடுக்குற ஆன்சர் வேல்யூவில் ஏதாவது தப்பு வந்ததுன்னா, இப்போ 32,0 வச்சு டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு எரர்னு காட்டும், 0 டிவிஷன் எரர் அப்படின்னு. அப்போது டிவிஷன் பை 0 அப்படின்றது நாட் பாசிபிள். ஸோ இது வந்து ரன் டைம் எரர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரர்ஸ் இப்போ சின்டாக்ஸ் எரர்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்பிரிட்டர் என்ன செய்யும், நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பேஸில் எரர் இருக்குன்னு சொல்லும். இது ரன் டைம் எரர்னால் எக்ஸிக்யூஷன் டைமில் எரர் இருக்குன்னு சொல்லும். ரெண்டையுமே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பிகாஸ் ரெண்டுமே எந்த இடத்துல கரெக்டாக எரர் இருக்குது அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணிடும். ஓகே, எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக அதை வந்து டிடெக்ட் பண்ணிடலாம், அந்த எரரை கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது லாஜிக்கல் எரரில் இப்போது இந்த லைனை நல்லா கவனிச்சுக்கோங்க. டிவைடண்ட் பை டிவைசர் இதுதான் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன். பட் நம்ம வந்து டிவைசர் பை டிவைடட்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு இன்டர்பிரிட்டருக்கு இது வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாது. ஓகே, அது கொடுத்துருக்கப்படி நம்ம கரெக்டாக எழுதிட்டோம். ஆனால் இதோட ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. எப்போ வந்து நம்ம டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, தட் த ஒன்லி டைம் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பிரிண்டட் இஸ் when டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து வர எரர் தான் லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த பிடிஎஃப்பில் நமக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கல. மேபி நீங்கள் கூட போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த புத்தகத்தையும் நம்மளோட பைத்தானையும். ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள். இந்த லாஜிக்கல் எரருக்கு வந்து நம்மளோட இன்டர்பிரிட்டர் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது. அது ஜஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த லைன்ஸை பொறுத்து தான். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.